தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். 500 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வாக்கு அளிக்கும் உரிமையை விற்றுவிடக்கூடாது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பாலமேடு அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணசாமி பேசியபோது 100 மற்றும் 200 ரூபாய்க்கு கட்சிகளுக்கு கொடி பிடிக்கக் கூடாது என்றும் நம் சுயமரியாதையை இழக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தாம் ஆட்சி அதிகாரத்திற்கு போனால்தான் எல்லாருக்கும் சமமான உரிமைகளும் திட்டங்களையும் கொண்டு வர முடியும் என்றும் தற்போது உள்ள எம்எல்ஏக்கள் அவங்க குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க பாடுபடுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து 4 மாதத்தில் புதிய தமிழர்கள் கட்சியில் 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார். அதனால் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் 500 வருது, 1000 வருது, 2000 வருதுன்னு நீங்கள் ஓட்டு போடுங்களே. அதே போல் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கொடி பிடிச்சும் போக நம்முடைய உரிமையை இழக்க கூடாது. கேப்டனை 2வது முறையாக வெற்றி பெற வைத்து தமிழக எதிர்க்கட்சி தலைவராக அமர வைத்த தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி என தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகண்டை கூட்டரோடு பகுதிக்கு வருகை தந்த தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், கேப்டனை 2வது முறையாக வெற்றி பெற வைத்து தமிழக எதிர்க்கட்சி தலைவராக அமர வைத்த தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி என்றும் கேப்டனின் ஆசீர்வாதம் இருந்தால் இந்த தொகுதியில் தான் போட்டியிட வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 2026ஆம் ஆண்டில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்றும் அதற்கான அச்சாரம்தான் கடலூரில் நடைபெற உள்ள தேமுதிக மாநாடு எனவும் தெரிவித்தார். மக்கள் நீங்க வசந்தமா இருக்கீங்களா? அதனாலதான் கறி விருந்துல என்ன வச்சாரு டேபிள்ல? மயிலம் கோயிலில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சாமி தரிசனம் செய்தார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடந்த 25ஆம் தேதி முதல் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கோவிலில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு பொம்மரபுர ஆதீனத்தை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். இதனையடுத்து வெகு நேரமாக சாமி தரிசனம் செய்த அன்புமணி ராமதாஸ் கோயிலை வலம் வந்தார். தனது சொந்த மாவட்டத்திற்கு வருகை தரும் அன்புமணி ராமதாஸிற்கு பாமக விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் மயிலம் எம்எல்ஏவுமான சிவகுமார் மற்றும் பாமகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கட்சியால் நீக்கப்பட்ட பாலுவிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸிற்கு பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை என்று சொல்ல என்ன தகுதி இருக்கிறது என சமூக நீதி பேரவை மாநில தலைவர் கோபு தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸை அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் பேரவையின் மாநில தலைவர் கோபு, பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அன்புமணிக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது என்றும் டாக்டர் ராமதாஸிற்கு உரிமை இல்லை என வழக்கறிஞர் பாலு பத்திரிகையாளர்களிடம் கூறியது தொடர்பாக பேசிய அவர், கட்சி பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட பாலு டாக்டர் ஐயாவிற்கு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் பேசும்போது பாலுவின் இத்தகைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற 17ஆம் தேதி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறுகின்ற பொதுக்குழு கூட்டத்தில் விதி 34 படி சில திருத்தங்களை செய்வதற்கு வாய்ப்புள்ளது என்றும், கட்சியின் பொதுக்குழுவில் தொடர்ந்து தவறு செய்பவர்கள் மீதும் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீதும் கட்சியின் பொதுக்குழு மூலமாக டாக்டர் ராமதாஸ் உரிய நடவடிக்கை எடுப்பார் எனவும் தெரிவித்தார். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கின்றோம், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மருத்துவர் ஐயாவை பற்றி பேசுவதற்கோ அல்லது பொதுக்குழுவை பற்றி பேசுவதற்கோ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அந்த தகுதியெல்லாம் இழந்து நிற்கின்ற நீங்கள் தகுதியை பற்றி வினவுவது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. சின்னமனூர் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 66 பவுன் நகை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் மின்னகரை சேர்ந்த தம்பதியர் ஜெகதீசன், புனிதா. இதில் புனிதா ஓடைப்பள்ளியில் உள்ள அரசு பள்ளியிலும் ஜெகதீசன் தனியார் பள்ளியிலும் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் இருவரும் பணிக்கு சென்றனர்.
இவர்கள் மின்னகர் பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருந்து வருகின்றனர். இதையடுத்து வாடகை வீட்டின் உரிமையாளர் மேல் வீட்டிலும் இவர்கள் கீழ் வீட்டிலும் குடியிருந்து வருகின்றனர். இதையடுத்து மேல் வீட்டில் இருந்த வீட்டின் உரிமையாளர் தற்செயலாக கீழே இறங்கி கீழ் வீட்டை பார்த்த பொழுது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து ஜெகதீசன் புனிதா தம்பதியினருக்கு வீட்டின் உரிமையாளர் தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த தம்பதியினர் வீட்டினை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சின்னமனூர் காவல்துறையினரிடம் இது குறித்து புகார் அளித்த நிலையில் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.